நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் எரிந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்ட விவகாரத்தில் தற்போது 30 பேருக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான முழுமையான விவரங்களை செய்தியாளர் ராமசுந்தரம் வழங்க கேட்போம். ராமசுந்தரம், வணக்கம். யார் யாருக்கெல்லாம் சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது? ராமசுந்தரம், எரிந்த நிலையில நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் மீட்கப்பட்ட சூழல்ல இந்த விவகாரம் தொடர்பாக 8 தனிப்படை அமைக்கப்பட்டு விசாரணையானது நடைபெற்று வருகிறது. உவரி காவல் நிலையத்துல வழக்கு பதிவு செய்யப்பட்டு அந்த விசாரணை நடந்து வந்த நிலையில தற்போது விசாரணை அதிகாரியாக காவல் துணை கண்காணிப்பாளர் நியமிக்கப்பட்டு அந்த விசாரணை துரிதப்படுத்தப்பட்டிருக்கிறது. 8 தனிப்படைகளும் பல்வேறு கோணங்கள்ல விசாரணையை மேற்கொண்டு வரும் நிலையில 30 பேருக்கு மொத்தமாக இந்த விசாரணை தொடர்பாக சந்தேகங்கள் எழுப்பும் நபர்கள் மற்றும் அந்த கடிதத்தில் இடம்பெற்றக்கூடிய நபர்கள் என 30 பேருக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது. அந்த 30 பேர்ல காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகளும் இடம்பெற்றிருக்கிறார்கள். அதே போல பலரிடம் நேரடியாகவும் விசாரணையை காவல்துறையினர் கடந்த 2-3 தினங்களாகவே செய்து வருகிறார்கள். இன்றைய தினம் காலையிலிருந்து பல்வேறு பகுதிகளில் தனிப்படை போலீசார் விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். அவரது மொபைல் போன் காணாமல் போன இடம் தொடங்கி அந்த மொபைல் போனுடைய சிக்னல் தொலைந்து போன இடம் வரை தொடர் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. மேலும் அந்த உயிரிழந்த ஜெயக்குமாருடைய குடும்பத்தினர், உறவினர்கள் என பலரிடம் விசாரணை நடத்தப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம் நேரடியாக அந்த சம்பவம் நடைபெற்ற இடத்துல முதலில் அந்த உடலை கண்ட நபர் கணேசன் என்ற நபரை நேரடியாகவே அழைத்து சென்று அந்த சம்பவ இடத்துல வச்சு விசாரணை மேற்கொண்டார்கள். தொடர்ந்து பல்வேறு தரப்பினரிடமும் தொடர் விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட அந்த வழக்கு முடியக்கூடிய தருவாயில அனைத்து விசாரணையும் மேற்கொண்டிருப்பதாக மாவட்ட காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் ஓரிரு நாட்கள்ல முழு தகவல்களும் பெறப்பட்டு முழு தகவலை அறிக்கையாக தயார் செய்து தயாரிப்பதாகவும் காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுவரை 30 பேருக்கு சம்மன் அனுப்பப்பட்ட நிலையில 15க்கும் மேற்பட்டவரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து பல்வேறு கோணங்கள்ல 8 தனிப்படை அதிகாரிகளும் விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். நேரடியாகவே நெல்லை சரக டிஐஜி பொறுப்பில் இருக்கக்கூடிய மூர்த்தி அவர்கள் இந்த விசாரணை கண்காணித்து வருகிறார். மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தலைமையில இந்த விசாரணை அதிகாரிகள் தொடர்ந்து பல்வேறு கோணங்கள்ல பல்வேறு பகுதிகளில் விசாரணையும் மேற்கொண்டிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ராமசுந்தரம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.